தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எங்கள் அன்பின் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். தேவன் கிருபையாய் நம்மை இந்த மே மாதம் 24 நாட்கள் ஆச்சரியமாய், கிருபையாய், சுகமாய், பலமாய் நம்மை நடத்தி இந்த 25ஆம் தேதியை 4வது ஞாயிற்றுக்கிழமையை காண செய்த தேவனுக்கு நன்றி சொல்கிறோம். இந்த ஞாயிற்றுக்கிழமையோடு இந்த மே மாதத்தின் ஆராதனை நாட்கள் முடிகிறது. கர்த்தருக்கு சித்தமானால் 1ஆம் தேதி ஜூன் மாதத்துக்குள்ளே நாம் பிரவேசிப்போம். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை நமக்கு புதிய மாத ஆராதனையாக இருக்கும் என்று விசுவாசிக்கிறேன். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் நல்லவர், அவருடைய இரக்கங்கள் நம்மேல் பெரிதாக இருக்கிறதுனாலே நான் கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த கடைசி ஆராதனையிலே பங்கு பெறும்படியாய், ஆராதிக்கும்படியாய், பாடும்படியாய், வசனத்தை கேட்கும்படியாய் உங்களுக்கு எனக்கும் இந்த மே மாதத்தின் கடைசி ஆராதனை தந்த தெய்வத்தை எத்தனை பேர் என்னோடு சேர்ந்து துதிக்க ஆசையாக இருக்கிறீங்க? கொஞ்சம் நேரம் நன்றி சொல்லலாமா? ஸ்தோத்திரம் பண்ணலாமா? இந்த மே மாதத்தின் கடைசி ஆராதனையை காண செய்த தெய்வமே, உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். தகப்பனே, உமக்கு நன்றி. எங்களுக்கு ஒரு கடைசி, இந்த மாதத்தின் கடைசி ஆராதனையை காண செய்து உம்மை துதிக்க பாட தந்த கிருபைகளை எண்ணி நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். ராஜா, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். அவையோட பெரிய தயை, அவருடைய பெரிய கிருபை உங்களை என்னையும் இந்த 25ஆம் தேதி காண உதவி செய்திருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலே கர்த்தரை மகிமைப்படுத்துவோம், உயர்த்துவோம். செய்த நன்மைகளுக்காக நன்றியுள்ளவர்களாக இருப்போம். கர்த்தராலே ஆசீர்வாதம் பெற்ற ஜனமாய் நீங்களும் நானும் மாறுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நாம் இந்த நாட்களிலே இந்த மே மாதம் முழுவதும் எபிரேயர் நிருபம் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை தியானித்து கொண்டிருக்கிறோம். வல்லவராயிருக்கிறார், வல்லவராயிருக்கிறார் என்கிற வார்த்தையை தியானித்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் நல்லவர். தேவன் எதிலெல்லாம் வல்லவர் என்பதை குறித்து முதலாவது கேட்டோம். உதவி செய்ய வல்லவர், நமக்கு உதவி செய்ய வல்லவர். 2வது வாரத்திலே நாம் கேட்டோம், நம் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் அதிகமாய் கிரியை செய்ய வல்லவர். கடந்த வாரம் கேட்டோம், வாக்குத்தத்தம் பண்ணினவர், வாக்குத்தத்தங்களை நிறைவேற்ற வல்லவர் என்று கடந்த ஆராதனையில் கேட்டோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய தேவனை குறித்து நிருபக்காரன் சொல்லும்போது எபிரேயர் 2:18 ஆதலால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே சோதிக்கப்படுகிறவர்களுக்கு அவர் உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார் என்று நாம் கேட்டோம். உதவி செய்கிற தேவன். நாம் இந்த மாதம் உண்மையாகவே கர்த்தருடைய உதவிகளை அனுபவித்தோம். வேண்டிக் கொண்டதை விட, நினைத்ததை விட அதிகமாய் நமக்கு நன்மைகளை செய்தார். வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றினார். எல்லா கன மகிமையும் தேவனுக்கு செலுத்தி அவரை மகிமைப்படுத்துவோம். இந்த வாரம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் சகல கிருபையும் பெருக செய்கிற தேவன், சகலவித கிருபையும் பெருக செய்ய வல்லவராயிருக்கிறார் என்றும், தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார் என்றும், அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அந்நாள் வரை காத்துக்கொள்ள வல்லவராயிருக்கிறார் என்று கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு 3 குறிப்புகளை நாம் தியானிக்க போகிறோம். மீண்டும் சொல்லுகிறேன், சகலவித கிருபைகளையும் பெருக செய்ய வல்லவராயிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2வது, நம்மை தப்பிக்க வல்லவராயிருக்கிறார். 3வது, அந்த நாள் வரை காத்துக்கொள்ள வல்லவராயிருக்கிறார். நம்முடைய தேவன் வல்லமையுள்ள தேவன், வல்லவராயிருக்கிற தேவன். அதற்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். முதலாவதாக 2 கொரிந்தியன்ஸ் chapter 9 verse 8 நாம் படிக்கும்போது, 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் படிக்கும்போது, சகலவித கிருபையையும் பெருக செய்ய வல்லவராயிருக்கிறார் என்று படிக்கிறோம். மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணம் உள்ளவர்களாயும் சகலவித நற்கிரியைகளில் பெறுகிறவர்களாயும் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையையும் பெருக செய்ய வல்லவராயிருக்கிறார். நம்முடைய தேவன் நம்மிடத்தில் சகலவித கிருபைகளையும் பெருக செய்ய வல்லவராயிருக்கிறார் என்று படிக்கிறோம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். சகலவித கிருபை, வேதத்தில் கொஞ்ச நேர கிருபை என்று
எஸ்தரின் புஸ்தகத்தில் எஸ்ராவின் புஸ்தகத்தில் படிக்கிறோம். கொஞ்ச நேர கிருபை, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், பெரிய கிருபை, அளவில்லாத கிருபை, கிருபையின் மேல கிருபை, இப்படியெல்லாம் நிறைய வேதத்தில் வாசிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே ஆண்டவர் இங்கே சங்கீதக்காரர் இங்கே பவுல் சொல்லும்போது, தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையையும் பெருக செய்ய வல்லவராயிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பேதுரு நிருபக்காரன் இதை குறித்து சொல்லும்போது 1 பேதுரு 1 Peter chapter 5 verse 10, 1 பேதுரு 5:10 கிறிஸ்து இயேசுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அடைத்தவராயிருக்கிற சகல கிருபையும் பொருந்தின தேவன் தாமே கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சகல கிருபை பொருந்தின தேவன். நம்முடைய ஆண்டவருக்கு ஒரு பேருண்டு, சகல கிருபை பொருந்தின தேவன். இந்த சகல கிருபை பொருந்தின தேவன் என்ன செய்கிறார்னா, சகலவித கிருபைகளையும் உங்களுக்கு எனக்கும் பெருக பண்ணுகிறவராயிருக்கிறார், பெருக பண்ணுகிறவராயிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லா நிலவரத்துக்கும் பாடு சகிக்க கிருபை, தேவ சித்தம் செய்ய கிருபை, மற்றவர்களை நேசிக்க கிருபை, கொடுக்க கிருபை, ஜெபிக்க கிருபை, உபவாசிக்க கிருபை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படி கிருபை இல்லாம ஒண்ணுமே செய்ய முடியாது. பக்தன் ஒருவன் பாடுகிறது போல, உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. அப்படியானா கிருபை இல்லாம நம்மால ஒண்ணுமே செய்ய முடியாது. அதனால்தான் மோசே கூட ஜெபிக்கிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன ஜெபிக்கிறான்? வாழ்நாளெல்லாம் நாங்கள் மகிழ்ந்து களி கூறும்படி காலையிலே உம்முடைய கிருபையினால் எங்களை திருப்தியாக்கும், உம்முடைய கிருபையினால் எங்களை திருப்தியாக்கும் என்று மோசே ஜெபிக்கிறதை குறித்து நமக்கு வாசிக்க முடியும். கர்த்தருடைய நல்ல நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆம் பிரியமானவர்களே, நம் வாழ்நாள் எல்லாம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் மகிழ்ந்து களி கூறும்படி, மகிழ்ந்து களி கூறும்படி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் கிருபையினால திருப்தி ஆக்குகிறாராம். சங்கீதத்தின் 90ஆம் சங்கீதம் 14ஆம் வசனத்திலே, நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி காலையிலே எங்களை உமது கிருபையால் திருப்தி ஆக்கும். காலையில புதிய கிருபை கொடுக்கிறார். இந்த தேவன் சகல கிருபை பொருந்தின தேவன் என்று படிக்கிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். தேவன் சகல கிருபையும் பெருக செய்கிற தேவன் என்று படிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த தேவனை குறித்து தீமோத்தேயுக்கு பவுல் எழுதும்போது இவ்விதமாய் சொல்லுகிறார், சகல நன்மையும் செய்கிற தேவன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சகல விதமான நன்மை நாம் அனுபவிப்பதற்கு வேண்டிய சகல நன்மைகளையும் கொடுக்கிற தேவன் என்று 1 தீமோத்தேயின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலே விதமாய் வாசிக்கிறோம். இவ்வுலகத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தையுள்ளாயிராமல் நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வைக்காமலும், நான் அனுபவிக்கிறதுக்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கவும். நாம் அனுபவிப்பதற்கு சகலவித நன்மை, சகலவித கிருபை, சகலவித நன்மை, அனுபவிப்பதற்கு தேவையான சகலவித நன்மைகளை கொடுக்கிறார். உனக்கு கிருபை மட்டும் இல்லை, அனுபவிக்கிறதுக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அதை சந்தோஷப்பட்டு புசிப்பதற்கு கிருபை கொடுக்கிறார். நான் ஒரு பாஸ்டருக்கு பணியுடைய ஊழியம் செய்து கொண்டிருந்தேன். அப்போ ஒரு பாஸ்டருக்கு நாங்கள் அவருக்கு பலவிதமான சுகர் வியாதி எல்லாம் இருக்குது, சாப்பாடு கொண்டு வைப்பேன். என்னடா கீரையை பார்த்து என்னடா பச்சைக்கறி, ஒரு பீட்ரூட் கூட்ட பார்த்து என்னடா அது சுமந்த கறி, அப்படி சொல்லி அவர் எதை பார்த்தாலும் கஷ்டமாக இருக்குது, சாப்பிட முடியாது. ஒரு முறை எங்கள் பாஸ்டர் பார்க்க இன்னொரு பாஸ்டர் வந்திருந்தார். அப்போ அவர் சொன்னார், 2 பேருக்கு சாப்பாடு நாங்கள் பரிமாறிட்டு இருந்தோம். எங்கள் பாஸ்டர் வழக்கம் போல் என்னடா சுமந்த கறி, பச்சைக்கறி, கருத்த கறி, இது இப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருந்தார் துக்கத்தோடு. அப்போ விருந்தாளியாய் வந்திருந்த பாஸ்டர் சொன்னார், இதை அனுபவிக்கிறதுக்கு ஒரு கிருபை வேணையா, இதை புசிக்கிறதுக்கு ஒரு கிருபை வேணையா. நாங்கள் சின்ன ஊழியக்காரில் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. கர்த்தர் சில நேரங்களில் கொடுத்தாலும் சிலருக்கு அனுபவிக்க முடியல, கைக்கு வந்தது வாய்க்கு எட்டலைங்கிறாங்க. அது மாதிரி கிருபை இல்லாவிட்டால் அனுபவிக்க முடியாது. சகலவித கிருபை கொடுக்கிறார், சகலவித நன்மைகளை, அனுபவிக்க வேண்டிய நன்மைகளை கொடுக்கிறார். 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலே நாம் படிக்கும்போது,
2 கொரிந்தியர், 2 கொரிந்தியர் chapter 1 verse 3. இங்க படிக்கும்போது சகல ஆறுதலின் தேவன் என்று படிக்கிறோம். நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனும் இரக்கங்களின் பிதாவும் சகலவிதமான ஆறுதலின் தேவனுமாய் இருக்கிறவருக்கு ஸ்தோத்திரம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. சகலவித ஆறுதல், நீங்க அதை யோசித்து பாருங்களேன். சகலவிதமான கிருபை, பாட அனுபவிக்க, ஸ்திரப்பட, பலப்பட அதுக்கு கிருபை வேணும். சகலவித கிருபை அளிக்கிற தேவன், சகலவிதமான ஆறுதலின் தேவன், சகலவிதமான கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் நன்மைகளை கொடுக்கிற தேவன். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அதோடு மாத்திரமல்ல, கொலோசியர் 1 அதிகாரம் 10 நாம் படிக்கும்போது கொலோசியர் 1:10 சகலவித நற்கனிகளும் என்று படிக்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, நம்ம ஜீவியத்தில் கர்த்தர் சகல விதமான நற்கனிகளும் ஆகிய கனிகளை தந்து தேவன் அறிகிற அறிவுக்கு விருத்தி அடைந்து என்று படிக்கிறோம். சகலவித நற்கனிகள் மணவாட்டி சொல்லுகிறார் உன்னத பாட்டின் புஸ்தகத்திலே 3 அதிகாரம் 6 சகலவித கந்தக பொடினால் அவள் நிரம்பி இருக்கிறார். சாட்சியின் ஜீவியம் நம்முடைய ஜீவியத்தில் ஒரு கிருபை மட்டுமல்ல, கொஞ்ச நேர கிருபை மட்டுமல்ல, ஒரு சின்ன கிருபை மட்டுமல்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நாம் சகல விதங்களிலேயும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பாட கிருபை, துதிக்க கிருபை, ஜெபிக்க கிருபை, சுகமாய் வாழ்ந்திருக்க கிருபை, பெற்றதை அனுபவிக்கிற கிருபை, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அதிகாலையில் எழும்புகிற கிருபை, எல்லாமே கிருபை தான். அந்த கிருபை கொடுக்கிற தேவன் நம்முடைய தேவன். அதை பெருக செய்கிறவர் என்று படிக்கிறோம். பெருக கிருபையை பெற்றிருப்போமானால் என்னில் பெருகட்டும் ஆண்டவரே, என்னில் பெருகட்டும் ஆண்டவரே என்று நாம் கேட்கிற மனுஷராயிருப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போஸ்தலர் நடபடிகள் 4 அதிகாரம் 33 ஆக்ட்ஸ் 4:33 யாருக்கு கிருபை கொடுக்கிறார் அப்படின்னு படித்தால், இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் பலமாய் சாட்சி கொடுத்தார்களாம். அவர்கள் மேல் பூரண கிருபை, பூரணமான கிருபை, பெர்ஃபெக்ட் கிரேஸ் அவர்கள் மேல் உண்டாயிருந்தது என்று படிக்கிறோம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். உங்களுக்கு எனக்கும் கிருபை வேண்டுமானால் தேவனுடைய உயிர்த்தெழுதலை குறித்து, தேவனை குறித்து நாம் சாட்சி கொடுக்கிற மனுஷராய் நம் மாறணும் ஐயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். உங்க மேல என் மேல கிருபை பெருகும்படி கர்த்தர் ஸ்தோத்திரம் சாட்சி கொடுப்போம். கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாகும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். அவர்கள் எல்லார் மேலும் பூர்ண கிருபை. நம்முடைய ஜீவியத்தில் இயேசு உயிர்த்தெழுதலை குறித்து, ஜீவிக்கிறதை குறித்து, மரித்தேன் சதா காலம் உயிரோடு இருக்கிறேன் என்கிற அந்த சாட்சியை மற்றவர்களுக்கு பகருவோம். பூரண கிருபை கிடைக்கும். யாக்கோபு நிருபக்காரன் சொல்லும் போது அதிகமான கிருபை அளிக்கிறாரே, தாழ்மையுள்ளவனுக்கு கிருபை அளிக்கிறார். தாழ்த்துவோம், நம்ம ஜீவியத்தை தாழ்த்துவோம். அதோடு மாத்திரமல்ல, யோவான் 1:16 வாசிக்கும் போது, யோவான் சுவிசேஷம் 1 அதிகாரம் 16 அவருடைய கிருபையின் மேல கிருபை, கிருபையின் மேல கிருபை பெறுவோம். இந்த கிருபையெல்லாம் பெற்று கிருபையிலே ஜீவித்து, கிருபையிலே வளர்ந்து, கிருபை செய்கிற தேவனை, கிருபை செய்ய வல்லவராய், கிருபையை பெருக பண்ணுகிற வல்லவர் என்பதை சாட்சி பகர்கிற மனுஷராய் நீங்கள நானும் மாறுவோம். 2வதாக கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். சாத்ராக், மேஷாக், ஆபத்நேகோ என்பவர்கள் தானியேலின் புஸ்தகம் 3 அதிகாரம் 17 படிக்கும்போது அவர்கள் தேவனை குறித்து ஒரு சாட்சி சொல்லுகிறார்கள். என்ன சாட்சி அப்படின்னு சொன்னா, கர்த்தர் ஸ்தோத்திரம், அவர் எங்களை விடுவித்தாலும் விடுவியாமற் போனாலும் நீர் நிறுத்தின பொற்சிலையை நாங்கள் வணங்க மாட்டோம். ஆனாலும் கர்த்தர் ஸ்தோத்திரம், அவருடைய சாட்சி, நாங்கள் ஆராதிக்கிற தேவன், நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். விடுவியாமற் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை, நீ நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்வதும் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எவ்வளவு தைரியமான ஒரு சாட்சி. தேவன் மேல அவங்களுக்கு இருந்த ஒரு பெரிய நம்பிக்கை. நாங்கள் ஆராதிக்கிற தேவன், நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, இந்த கால வேளையில் இந்த வசனத்தை கேட்கும்போது எனக்கு விடுதலை உண்டா? அக்கினி சோதனையில் நடக்கிறேனே, அக்கினி என்னை சூழ்ந்திருக்கிறதே, ராஜாவின் கோபம் என்மேல் பற்றி எறிகிறதே, நான் தேவனை ஆராதனை செய்கிறதுனாலே எனக்கு இவ்வளவு பாடுகள் பெருகுகிறதே,
நீங்கள் கலங்கி கொண்டு ஓடிக்கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் இன்றைக்கு உங்களோடு என்னோடு பேசுகிறார். நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். இதே போல ஒரு சம்பவத்தை ராஜா தானியேல் இடத்துல கேட்கிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 6ஆம் அதிகாரத்திலே நாம் படிக்கும்போது தானியேலை பார்த்து ராஜா சொல்லுகிறான் 16ஆம் வசனத்திலே, அப்பொழுது ராஜா கட்டளையிட அவர்கள் தானியேலை கொண்டு வந்து அவனை சிங்கங்களின் கெபியில் போட்டார்கள். ராஜா தானியேலை நோக்கி, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார் என்று சொன்னான். தானியேலே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார். பொழுது விடிந்த போது கெபியின் கிட்டே துயர சத்தமாய் ராஜா கேட்கிறான். 20ஆம் வசனத்திலே, தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா என்று தானியேலை கேட்டான். இந்த ராஜா தான் சொல்லுகிறான், நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற கர்த்தர் உன்னை தப்புவிக்க வல்லவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரச்சனைகளா, போராட்டங்களா, என் பிரச்சனை எப்படி நான் சால்வ் பண்றது, என் பிரச்சனை எப்படி தீரும், என் பாடு எப்படி மாறும்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரச்சனைகள், போராட்டத்தின் மத்தியில் நம்மால் ஜெபிக்கிறது, துதிக்கிறதுங்கிறது பிரசங்கிக்க ஈஸியாக இருக்கலாம். ஆனால் அது ரொம்ப கடினமான காரியம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2 கூட்டத்தார், தானியேல் ஒரு பக்கம், அவனுடைய சிநேகிதர்கள் ஒரு பக்கம். நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன். ராஜா தானியேலை பார்த்து சொல், நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன். அப்படியானால் நம்மை தப்புவிக்க வல்லவர் யார்? நம்முடைய ஆராதனைக்குரியவர். நம்முடைய ஆராதனைக்குரியவர் நம்மை தப்புவிக்கிறார். உங்களுக்குள்ள எனக்குள்ளே ஒரு ஆராதனையின் ஆவி நமக்கு வேணும். ஒரு ஆராதனையின் ஆவி நமக்குள்ளே இருக்குமானால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சிங்கங்கள் நம்மை சேதப்படுத்தாது, அக்கினி நம்மை வெந்து போக பண்ணாது. நான் இதை வாசிக்கும்போது எனக்குள்ள ஒரு பெரிய சந்தோஷம் என்னன்னா, அவனை கட்டுண்டவர்களாய் போட்டாங்க, அக்கினியிலே தூக்கி போட்டாங்க. அவங்க தலைமுடி கருகி போகலை, அந்த முடி எரிந்து வருகிற வாசம் கூட வரல, அவனோட வஸ்திரம் கூட வெந்து போகலை. ஒரே ஒரு காரியம் நடந்தது, கட்டப்பட்டவர்களாய் அக்கினியில போட்டார்கள், அந்த கட்டு மட்டும் அவிழ்ந்து போனது. ஒன்று இந்த காலவேளையில் ஆவியானவர் ஞாபகப்படுத்துகிறார். நீ ஆராதிக்கிற தேவன் உன்னை அக்கினியின் நடுவிலே உன்னோடு கூட இருந்து, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், உன் கட்டுகள் எல்லாம் மறுத்து உன்னை விடுவிக்க, தப்புவிக்க அவர் போதுமானவராயிருக்கிறார். அவர் போதுமானவராயிருக்கிறார். இந்த காலவேளையிலே அவரை நம்புவோம். தானியேலை போல இடைவிடாமல் ஆராதிப்போம். இங்கே சொல்லப்பட்ட விசுவாச புருஷர்களாகிய அனனியா, மிஷாவேல், அசரியாவை போல நம் தெய்வத்தை தொழுது கொள்ளுகிற ஆராதிக்கிற மனுஷராய் நாம் மாறுவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய கட்டுகள் எல்லாம் மறந்துவிடும். நம்முடைய கட்டுகள் எல்லாம் மறந்துவிடும். யோபு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், ஸ்தோத்திரம் என்று அவன் முறுமுறுக்காமல், ஏன் இந்த பாடுன்னு சொல்லி பல கேள்விகளை கேட்காமல், நாவினாலே பாவம் செய்யாமல், கர்த்தர் இருக்கிறாரா, அவர் தெய்வம் இல்லை அப்படின்லாம் சொல்லாம தேவனை ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருந்தான். அவனை கர்த்தர் மகிமைப்படுத்தினார். அதே தேவன்தான் இன்றைக்கு உங்களோடு என்னோடு கூட பேசுகிறார். என்ன சொல்லுகிறார்? உன் கட்டுகள் பலத்து போயிருக்கா? உன்னை அக்கினி சூழலில போட்டிருக்காங்களா? அக்கினி சோதனையினூடாய் போகிறாயா? சிங்ககபி போன்ற அனுபவத்துக்குள்ளே நடந்து போகிறாயா? பயப்படாதே, அங்கேயும் துதி. நீ துதிக்கிற இடத்துல கர்த்தர் வருவார். சிறுவேலின் துதிகளுக்குள் வாசமா இருக்கிறவர். நீ ஆராதனையின் மத்தியில் கர்த்தர் வருவார். 7 பொன் குத்து விளக்குகள் மத்தியில் உலாவுகிற கர்த்தர் அக்கினி நடுவில் உன்னோடு கூட உலாவி உன் கட்டுகளை மாத்திரம் அவிழ்த்து உன்னை விடுதலை பெற்றவனாய் கர்த்தர் மாற்றுவார். இந்த காலவேளையில் ஒரு அபிஷேகம் இறங்குவதாக, ஒரு துதியின் ஆவி நமக்குள்ள பெருகுவதாக, ஒரு ஆராதனையின் ஆவி பெருகுவதாக. கர்த்தர் ஸ்தோத்திரம். பவுலும் சீலாவும் பாருங்க, அவர்களை அடித்து தொழுமரத்தில் கால்களை மாட்டி கைகளும் கால்களும் விலங்கிடப்பட்டு வாசல்கள் எல்லாம் அடைக்கப்பட்டிருக்கு. ஆனால் அவர்கள் காலத்திலே சூழ்நிலையை பார்க்கல, அடித்தவர்களை பார்க்கல, அடித்தவங்க மேல கோவப்படல, ஆராதித்தார்கள், துதி செய்ய தொடங்கினார்கள், ஜெபிக்க ஆரம்பித்தார்கள், ஆராதிக்க ஆரம்பித்தார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
கட்டுகள் தானாய் விழுந்தது, கதவுகள் தானாய் திறவுண்டது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த காலவேளையில் கர்த்தர் உங்களோடு என்னோடு கூட பேசுகிற வார்த்தை என்ன தெரியுமா? உன் கட்டுகளின் மத்தியில், உன் சோதனையின் மத்தியில், உன் பாடுகளின் மத்தியில் தேவனை ஆராதிக்கிற மனுஷனாய் மாறு. உனக்கும் விடுதலை, உன்னை சார்ந்திருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பு உண்டாகும். உன்னை சார்ந்திருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பு உண்டாகும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நீங்களும் நானும் இந்த ஆராதனை ஆவியை பெற்றுக்கொள்வோம். ஆராதனை ஆவி உள்ளவர்களை கர்த்தர் தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். உதவி செய்ய வல்லவர், வேண்டிக் கொள்கிற நினைக்கிறதுக்கு அதிகமாய் கிரியை செய்ய வல்லவர், வாக்கு தத்தங்களை நிறைவேற்ற வல்லவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சகலவித கிருபையும் பெருக செய்ய வல்லவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாவற்றுக்கும் மேலாய் உன்னை தப்புவிக்க வல்லவர். உன்னை தப்புவிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். கடைசியாக ஒன்றை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எங்கெல்லாம் தப்புவிப்பார் அப்படின்னு சொன்னா 97ஆம் சங்கீதம் 10ஆம் வசனத்திலே பரிசுத்தவான்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் கர்த்தரில் அன்பு கூறுங்கள். கர்த்தரை அன்பு கூற உன்னை துன்மார்க்கரின் கைக்கு அவர் தப்புவிப்பாராம். கர்த்தரை அன்பு கூறுகிறவர்களே, தீமையை வெறுத்து விடுங்கள். அவர் தம்முடைய பரிசுத்தவான்களின் ஆத்துமாவை காப்பாற்றி துன்மார்க்கரின் கைக்கு அவர்களை தப்புவிப்பார். துன்மார்க்கரின் கைக்கு தப்புவிக்கிறவர். 10ஆம் நீதிமொழிகள் 10:2 11:4 மரணத்துக்கு தப்புவிக்க வல்லவர். நீதியோ கோபாக்கினாலே ஐஸ்வர்யம் உதவாது, நீதியோ மரணத்துக்கு தப்புவிக்குமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 18ஆம் சங்கீதம் 48ஆம் வசனத்திலே தாவீது தன் அனுபவத்தை சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? தேவன் அவனை எப்படி தப்புவித்தாராம்? கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Psalms 18:48 அவரே என் சத்துருக்களுக்கு என்னை விலக்கி விடுவிக்கிறவர், என் மேல் விரோதமாக எழும்புகிறவர்கள் மேல் என்னை உயர்த்தி கொடுமையான மனுஷருக்கு என்னை தப்புவிக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பொல்லாதவரின் கைக்கு தப்புவிக்கிறவர், துன்மார்க்கரின் கைக்கு தப்புவிக்கிறவர், பொல்லாத மனுஷருடைய கைக்கு நம்மை தப்புவிக்க, கொடுமையானவருடைய கைக்கு தப்புவிக்கிறவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். புதிய ஏற்பாட்டிலே பவுல் சொல்லும்போது, எங்களை தப்புவித்தார், தப்புவிக்கிறார், இன்னும் தப்புவிப்பார். அந்த நம்பிக்கையோடு ஜீவிப்போம். இதுவரை நம்மை தப்புவித்தார், தப்புவித்து கொண்டே இருக்கிறார், இன்னும் தப்புவிப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2 கொரிந்தியர் 1:10 வசனத்திலே அப்படிப்பட்ட மரணத்தினின்று அவர் எங்களை தப்புவித்தார், இப்பொழுதும் தப்புவிக்கிறார், இன்னும் தப்புவிப்பார் என்று அவரை நம்பி இருக்கிறோம். தப்புவித்தார், தப்புவிக்கிறார், இன்னும் தப்புவிப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவர், மரணத்துக்கு தப்புவிக்க வல்லவர், துன்மார்க்கரின் கைக்கு தப்புவிக்க வல்லவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கொடுமையான மனுஷருடைய கைக்கு தப்புவிக்க வல்லவர், பொல்லாங்குக்கு உன்னை தப்புவிக்க வல்லவர். அப்படி ஒரு நல்ல கர்த்தர் உனக்கு எனக்கு இருக்கிறார். கடைசியாக பவுல் அப்போஸ்தலன் 2 தீமோத்தேயு 1:12 சொல்லும்போது, நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன், அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அந்நாள் வரை காத்துக்கொள்ள வல்லவராயிருக்கிறார்னு சொல்லுகிறான். ஒரு காலத்திலே இயேசுவை பார்த்து நீர் யார் என்று கேட்டான். அதற்கு பின்பு நான் இன்னும் அவரை அறிய வேணும் என்று ஆசைப்பட்டான். இப்பொழுது இயேசுவை அறிந்தவன் சொல்லுகிறான், ஐ நோ whom I believe. நான் விசுவாசித்துக்கிறார் என்று எனக்கு தெரியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் கையில் ஒப்பு கொடுப்போம். நம்முடைய வழியை ஒப்பு கொடுப்போம், நம்முடைய செய்கையை ஒப்பு கொடுப்போம், நம்முடைய சித்தத்தை ஒப்பு கொடுப்போம், நமக்கு உண்டான எல்லாவற்றோட கையில் ஒப்பு கொடுப்போம். அவர் அந்நாள் வரைக்கும், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இயேசுவின் கிறிஸ்துவின் நாள் வரைக்கும் காத்து வழிநடத்த வல்லவர். ஜெபிக்கலாமா? ஒப்பு கொடுப்போமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சகலவித கிருபை பெருக செய்ய வல்லவர், தப்புவிக்க வல்லவர், காக்க வல்லவர். அவரை ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். அடியாரை தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம். இதுவரைக்கும் நீர் பாராட்டின கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இந்த வாதத்தினுடைய கடைசி ஆராதனையை காண செய்தீர். இந்த நாளிலே நீர் வல்லவராயிருக்கிறீர் என்று தியானித்துக் கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு சகலவித கிருபை, எங்கள் ஜீவியத்தில் நாங்கள் சந்திக்கிற எல்லாவற்றிலையும் ஜெயிக்கிற கிருபை. 2வது தப்புவிக்கிற கிருபை, தப்புவிக்க வல்லவர். 3வது காக்க வல்லவர். எங்களது நாள் வரை காத்துக்கொள்ளும்படியாக எங்களை ஜெபிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். இந்த வாக்குத்தத்தங்களை எங்களை பலிக்கட்டும், ஆஸ்வதிக்கட்டும்.
கிருபை பெருகட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். God bless you. Praise the Lord.